மாணவர்களே, நாம் இன்று பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபைண்ட் 20th டேர்ம் ஆஃப் ஏபி. ஏபினா அரித்மேட்டிக் ப்ரொக்ரஷன். அது என்ன கொடுத்துருக்காங்க, 7, 3, -1, -5 இப்படி அண்ட் ஸோ ஆன் இப்படி போயிட்டே இருக்குது. தமிழில் சொன்னோன்னா, கொடுக்கப்பட்டுள்ள 7, 3, -1, -5 அப்படின்னு தொடர்ந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோட 20வது உறுப்பை எவ்வாறு காண்பாய்? 20வது உறுப்பை எவ்வாறு காண்பாய்? இதில் நம்ம முதல்ல என்ன பண்ணணும், இதோட ஃபஸ்ட்டு டேர்ம் என்னென்னு எழுதணும். ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்னா முதல் உறுப்பு கொடுத்துருக்கிறதுல முதல் உறுப்பு என்ன, ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது, 7. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா காமன் டிஃப்ரென்ஸ். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதில் காமன் டிஃப்ரென்ஸ், அதாவது பொது வித்தியாசம். ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் இடையில் இருக்கக்கூடிய பொது வித்தியாசம். இங்கே பாருங்கள், முதல் நம்பர் இதில் என்ன இருக்குது, பொது வித்தியாசங்கிறது இங்கே முதல் உறுப்புங்கிறது A = 7, 7. இங்கே பொது வித்தியாசங்கிறது D = ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். அப்போ 3 - 7 = -4. அடுத்து பாருங்கள், -1லேருந்து 3 கழிக்கணும். அடுத்து D = -1 -3. அப்போ என்ன இருக்கும், திரும்பவும் -4. அடுத்த நம்பரும் அப்படி தான் இருக்கும், -5 -1. அப்போ என்ன இருக்குது, D = -5 -1. அப்போ என்ன நடக்கும், D = -5 + 1, திரும்பவும் D = -4ன்னு வரும். அப்போ இங்கே பொது வித்தியாசம் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இது. அப்போ பொது வித்தியாசம் இங்கே என்ன இருக்குது, -4. இது ஏதாவது ஒன்றுக்கு பார்த்தா போதும், பொது வித்தியாசம் எப்படி வருது அப்படின்னு சொல்கிறதுக்காக உங்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டு காமிச்சேன். அடுத்து எண்ணாவது உறுப்பை கண்டுபிடிப்பதற்காக, அதாவது nth டேர்ம் கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா. எண்ணாவது உறுப்பு பெறுவதற்கான இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, an = a + n - 1 × d. இதுதான் இதோட ஃபார்முலா. இப்போ நமக்கு பொறுத்தவரைக்கும் என்னங்கிறது என்ன, என்னங்கிறது 20வது உறுப்பு, ரைட்டு. அடுத்து ஏங்கிறது என்ன, 7. அடுத்து டிங்கிறது என்ன, -4. இப்போ நம்ம இந்த கால்குலேஷனை போட்டுடலாம். எப்படி போட்டலாம், ஏங்கிறது A20, ஏங்கிறது 7 ப்ளஸ் என்னங்கிறது 20 -1, டிங்கிறது -4. A ப்ளஸ் இதில் ஒன்று போச்சுன்னா எவ்வளோ, 19 -4, ரைட். இப்போ 7 + 19 அதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் -76 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 7 - 76. அப்போ A 20வது உறுப்பு அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -69. A20 = -69. ஸோ இதுதான் நம்ம இந்த கூட்டுத்தொடர் வரிசையில், அதாவது அரித்மேட்டிக் ப்ரொக்ரஷனில் 20th எந்த உறுப்பு கேட்டிருக்காங்களோ அந்த உறுப்பை நம்ம இந்த ஃபார்முலா மூலமாக மிக எளிமையாக கண்டுபிடிக்க முடியும்.